உலகத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அந்த வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா பொருள்? அதாவது 2 சொற்களை நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று இருத்தல், இன்னொன்று வாழ்தல். எக்ஸிஸ்டிங், லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, பிழைத்தல்னு பொறுத்து. இப்போது நம்ம பொதுவாக ஒருத்தரை பார்த்து அவன் பாவம்பா பிச்சை எடுத்து பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு கேட்டகரி. வாழ்தல் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இருத்தல், இப்போ நான் இதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனை எங்கே இருந்தேன்னு கேட்போம். நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன், வேலூரில் இருந்தேன். அவனை போய் எங்கே வாழ்ந்தேன்னு கேட்போமா? இங்கே எங்கே வீட்டில் வசிக்கிறீங்கன்னு கேட்போம், எங்கே வாழறீங்கன்னு கேட்போம். அப்போ ஒரு வீட்டில் நாம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்தல்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்ம எங்கேயோ ஒரு இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறத தான் இருத்தல்னு சொல்கிறோம். அப்போ அந்த எக்ஸிஸ்டிக்கும் வாழ்தலுக்கும் இன்னொரு வித்தியாசம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா வெளியில் பூட்டு போட்டிருப்பாங்க. இப்போ வீடு என்பது வாழ்க்கைன்னு சொன்னேன், உள்ளே பூட்டு போட்டிருப்பாங்க. வீடுங்கிறது நம்ம உள்ளே தாழ்பால் வச்சுருப்போம், ஜெயிலில் இருக்கிறதுங்கிறது வெளியில் தாப்பால் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா, யாராவது நம்மை கட்டுப்படுத்தி கண்காணிப்பில் வைத்திருப்பது தான் வெளியில் தாப்பால் போடுறது. நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது தான் வீட்டுக்குள்ளே தாப்பா போட்டுட்டு இருக்குது. அப்போ இருத்தல் அப்படிங்கிற வாழ்க்கை யாராவது ஒருத்தர் கட்டுப்படுத்தணும், அப்போ தான் நான் ஒழுங்காக இருப்பேன், இல்லைனா நான் ஒழுங்காக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அப்படி வாழுதல் அப்படிங்கிற வாழ்க்கையில் எனக்குள்ளேயே நான் ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனோதைரியம் எனக்கு இருக்கிறது என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்போ எந்த வாழ்க்கை ஜெயிக்கும்னு பாருங்கள் நீங்கள். நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டோட, அதனால தான் ஒழுக்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டகரியை நம்முடைய தமிழ் சமுதாயம் வச்சுக்கிட்டு இருந்தது. அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்வார். அந்த ஒழுக்கத்திற்கு உண்டான அந்த வாழ்க்கைக்குள் நாம் வாழ்கின்ற பொழுது வீழுகின்ற நேரங்கள் சில இடங்களில் இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை தூக்கி வைத்துவிடும். அதனால தான் வாழ்க்கை அப்படின்னு அந்த வாழ்க்கைன்ற சொல்லையே போட்டாங்க. நம் கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தால் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.